மகிமை உண்டாகும். எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு பிரசங்கத்தை உங்கள் முன்பதாக நான் செய்ய விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 வாரங்களாக இந்த பிரசங்கத்தை நான் சர்ச் பண்ணி உங்களுக்காக இதை நான் பேசும்படியாக விரும்புகிறேன். நல்ல நீங்க வசனத்தை கவனிக்கணும். கவனிக்கும் போதுதான் இந்த பிரசங்கம் உங்களுக்கு புரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம வெட்கப்பட்ட இடத்திலே நம்முடைய பெயரை கடவுள் பெருமைப்படுத்துவார். நீங்கள் எந்தெந்த இடத்திலெல்லாம் வெட்கப்பட்டிருக்கிறீங்க, அவமானப்பட்டிருக்கிறீங்க, கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறீங்களோ அந்த இடங்களில உங்கள் பெயரை கடவுள் பெருமைப்படுத்த அவர் நல்லவராக இருக்கிறார். ஒரு மனிதனை குறித்து இன்றைய நாளிலே உங்களிடத்தில் நான் பேசும்படியாக விரும்புகிறேன். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. சரியான நேரத்தில் நான் முடிச்சிருவேன், அதனால யோசிக்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகாய் எழுதினதான சிறிய தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆகாய் எழுதினதான சிறிய தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனம். அந்நாளிலே சேர்த்துக் கொண்டு உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வார்த்தை செருபாபேலை நோக்கி இந்த வார்த்தை வருகிறது. செருபாபேலை பார்த்து தீர்க்கதரிசியின் மூலமாக அழகான ஒரு வார்த்தை வருகிறது. நான் உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. ஆண்டவர் உங்களையும் என்னையும் முத்திரை மோதிரமாக வைக்க அவர் விரும்புகிறார். திருமணத்துக்கு முன்பு என்கேஜ்மெண்ட் ஆன உடனே மணமகனுடைய, அதாவது கல்யாணம் பண்ணிக்க போறவருடைய இன்சிலையோ பெயரையோ பொறித்து அந்த கட்டிக்க போற பொண்ணு கிட்ட கொடுப்பாங்க, அவங்க போட்டுருவாங்க. அதே போல பொண்ணுடைய இன்சிலையோ பெயரையோ பொறிச்சு அந்த கல்யாணம் பண்ண போற அந்த கணவனுக்கிட்ட அந்த சகோதரர்கிட்ட கொடுத்துருவாங்க, போட்டுருவாங்க. அதை போட்டுட்டு அவங்க காட்டுவாங்க, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, நிச்சயம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு முத்திரை உண்டு. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு முத்திரை மோதிரமாக அவர் வைக்க விரும்புகிறார். மிக முக்கியமான ஆழமான ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். உங்க கவனத்தை அங்கே இங்கே நீங்க கொண்டு போயிடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. ஆண்டவர் செருபாபேலுக்கு நான் உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லுவதற்கான காரணமும் அதனுடைய பின்னணியையும் நான் உங்களுக்கு சரித்திர பூர்வமாக பிரசங்கிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல 430 வருஷங்கள் அடிமைத்தனமா இருக்கிறாங்க. 430 வருஷங்கள் முடிந்த பிறகு அங்கிருந்து மோசேயையும் ஆரோனையும் கொண்டு ஆண்டவர் அழகாக மேக்கப் பண்ணி கூட்டிட்டு வரார். கூட்டிட்டு வந்து கானான் தேசத்துல ஆண்டவர் வைக்கிறார். அங்க அவங்க சுகபோகமாய் ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஸ்தோத்திரம். ராஜாக்களின் காலங்கள் வருகிறது, நியாயாதிபதிகளுடைய காலங்கள் வருகிறது, தீர்க்கதரிசிகளுடைய காலங்கள் வருகிறது. இதெல்லாம் சூப்பரா ரன் ஆயிட்டே இருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை சரியாக தேடாம போயிட்டாங்க. இதன் மூலமாக பாபிலோன் தேசத்திற்கு ஆண்டவர் இவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போவதற்காக அங்க நாம் அறிகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போய் 70 ஆண்டுகள் பாபிலோன் தேசத்துல சிறைப்பட்டு கிடக்கிறாங்க. சொல்லுங்க, எத்தனை வருஷம்? எகிப்துல எத்தனை வருஷம்? 430 வருஷம். பாபிலோன்ல 70 வருஷம். நல்ல கவனிங்க. இந்த 70 வருட அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது செருபாபேலை ஆண்டவர் அனுப்புகிறார். செருபாபேல் ஒரு தலைமையில, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய 50,000 பேரை பாபிலோன் தேசத்திலிருந்து இவர் கூட்டி கொண்டு வரார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனிச்சீங்கன்னா இவர் அழகா கொண்டு வரா. இந்த செருபாபேல் யார் என்று சொன்னால் ஒரு கவர்னர், ஒரு ஆளுநராக கருதப்படுகிறார்.
இந்த ஆளுநர் அரசியல்வாதிகளிடத்துல, பெரும் தலைவர்களிடத்துல, ராஜாக்களிடத்துல அனுமதி கேட்டு இந்த 50,000 பேரையும் பாபிலோன்ல இருந்து அழகா கூட்டிட்டு வர்றாரு இஸ்ரவேல் தேசத்துக்கு. இங்க தேசத்திற்கு அவர்கள் வந்த உடனே என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் எங்களை அழகா கூட்டிட்டு வந்துட்டாரு, எங்களை விடுவித்துட்டாரு அப்படின்னு சொல்லி வந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. நல்ல விஷயம் தான். ஆண்டவரை ஆராதிச்சாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க, பலி செலுத்தினாங்க. எல்லா காரியங்களும் முடிந்த பிறகு இவங்களுடைய சிந்தைகள் எல்லாம் எங்க போச்சுன்னா, ஐயோ நம்ம பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகும்போது நம்ம விட்டு வந்த நிலமெல்லாம் எப்படி இருக்கு, நம்ம குடியிருந்த வீடெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற நோக்கத்துல ஆண்டவரை கொஞ்சம் கொஞ்சமா மறந்து இவங்க போய் என்ன பண்றாங்கன்னா, தங்கள் குடியிருந்த வீட்டை பார்க்கறாங்க. இங்கதானே வீடு கட்டி வச்சிருந்தோம், வீடெல்லாம் தரமட்டமா ஆயிடுச்சு. இந்த இடத்துல தானே மாடை கட்டி வச்சிருந்தோம், ஆடை கட்டி வச்சிருந்தோம், நம்முடைய ஒட்டகங்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த இடத்தெல்லாம் போய் பார்க்கறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல தன்னுடைய சொந்த நிலமாகிய வயலெல்லாம் போய் பார்க்கறாங்க. இவங்களுடைய எண்ணம் எல்லாம் இப்ப எங்க போயிருச்சுன்னா, ஆண்டவரை தேடுறதை விட்டுட்டு வந்த இடத்துல ஸ்தோத்திரம் தன்னுடைய சொந்த வேலைகளுக்காக அவர்கள் முயற்சித்துக் கொண்டே இருந்தாங்க. ஆண்டவர் ஒரு ஆலயம் கட்டணும், கடவுளுக்காக பணி செய்யணும், ஆண்டவருக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணுங்கிற அந்த திட்டங்களை எல்லாம் அவர்கள் மறந்து விட்டார்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இவங்க தேடிக்கிட்டே தங்கள் சொந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதனுடைய பலனை அவர்கள் பார்க்க முடியவில்லை. தாங்கள் செய்த விவசாயத்தின் பலனை பார்க்க முடியல. 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆகாய் 1:6. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்துக் கொண்டு வருகிறீர்கள், நீங்கள் சாப்பிட்டும் திருப்தியாகவில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். இப்போ ஆண்டவரை தேடுறதை மறந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வு எப்படி மாறுகிறதுன்னு சொன்னால், நல்ல வேலை கிடைக்குது, தங்களுக்கு சொந்த நிலத்துல போய் விவசாயம் பண்றாங்க, நல்ல வேலையெல்லாம் கிடைக்குது, வருமானமும் இருக்கு, ஆசீர்வாதமும் இருக்கு. ஆனால் இவங்களுடைய சம்பாத்தியம் எல்லாம் பொத்தலான பையில, ஒரு ஓட்ட பையில போடுறது போல அவங்க வாழ்வு மாறிக்கொண்டே இருக்கிறது. ஏன் காரணம் என்ன? வந்த இடத்துல ஒரு நாள் மட்டும்தான் ஆண்டவர் ஆராதிச்சாங்க, ஒரு நாள் மட்டும்தான் தேவனை தேடினாங்க. இத ஆண்டவரை தேடின உடனே தங்கள் சொந்த நிலத்தின் மேலையும் சொத்தின் மேலையும் இவருடைய கவனம் எல்லாம் போனது. இதை பார்த்த செருபாபேல் மிகவும் வேதனை அடைகிறார். ஐயோ, என் ஜனங்களுக்காக அவங்க அடிமைத்தனத்திலிருந்து எப்படியாவது கூட்டிட்டு வந்துடணும்னு நான் கண்விழிப்பு பட்டனே, பாடுபட்டனே, பிரயாசப்பட்டனே, அரசியல்வாதிகளிடத்திலையும் ராஜாக்களிடத்திலையும் நான் போய் பேசி இவங்களை கூட்டிட்டு வந்தா ஆண்டவரை மறந்துட்டு தங்கள் சொந்த வேலைகளை அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று மிகவும் யாவனப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி உட்கார்ந்து இருக்கிற நேரங்களில தான் ஆகாய் என்றதான ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்புகிறார். இப்ப நம்ம வாசிக்கிற இந்த அதிகாரம், இந்த ஆகாய் தீர்க்கதரிசி ஏறக்குறைய 80 வயது உடையவராய் இருக்கிறார். எப்படி ஏறக்குறைய 80 வயதுன்னா, இவங்க சிறைப்பட்டு போகும்போது இவருக்கு 10 வயது இருந்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 70 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. மீண்டும் இவங்களை கூட்டி வரும்போது 10 + 70 80 வயசு இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 80 வயது உடைய இந்த ஆகாய் தீர்க்கதரிசி, ஆகாய் என்றால் கொண்டாட்டம் என்று அர்த்தம். எழுதுறவங்க எழுதிக்கோங்க. ஆகாய் என்றால் கொண்டாட்டம் என்று அர்த்தம். செருபாபேல் என்றால் பாபிலோனின் தளிர் என்று அர்த்தம். இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த செருபாபேல் எந்த இடத்துலலாம் சோர்ந்து போறாரோ, தளர்ந்து போறாரோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் துவண்டு போறாரோ, வேதனைப்படுகிறாரோ, அப்பொழுதெல்லாம் ஆகாய் தீர்க்கதரிசியை அனுப்பி இந்த செருபாபேலை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். எப்பா, நீ கவலைப்படாத, நீ பலப்படு. இந்த ஜனங்கள் வணங்கா கருத்துள்ள ஜனங்கள் தான். ஆண்டவரை தேடுறவங்க தேடுவாங்க, அப்புறம் தேடாம போயிடுவாங்க. ஆண்டவருக்கு நன்மை வேணும்னா மட்டும் ஆண்டவர்கிட்ட வருவாங்க. நன்மை வேலை நல்லா இருக்கிறோம்னு சொன்னா ஆண்டவரை தேட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகாய் தீர்க்கதரிசி வந்து செருபாபேலை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அம்மாவுக்கு
வீடு இல்ல ஜெபம் பண்ணுங்க ஐயா எனக்கு நல்ல ஒரு வீடு கட்டணும் ஜெபம் பண்ண சொன்னாங்களாம். பாஸ்டர் விழுந்து ஜெபம் பண்ணிருக்காரு, ஜெபம் பண்ணி நல்ல ஒரு வீடை கட்டிட்டாங்க, அற்புதமா ஆகிட்டாங்க. அடுத்த வாரம் வீடு பிரதிஷ்டையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் போய் அம்மா ஏமா சர்ச்சைக்கு வரல அப்படின்னு சொன்னாங்க. ஐயா வீட்டை யாரையாவது மாத்துப்பா அப்படின்னாங்க. அல்லேலூயா. அப்போ வீடு கிடைச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, வீட்டை பார்க்கணும், மாடை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், ஆண்டவரை மறந்துடுறாங்க. இப்போ சோர்ந்து போற நேரங்கள் எல்லாம் இந்த வயதான தீர்க்கதரிசி வந்து அவரை பலப்படுத்தி திடன்கொள், பயப்படாத, உன்னை கொண்டு ஆண்டவர் மகத்துவங்களை செய்வார், கவலைப்படாத அப்படின்னு பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொந்தம் தேவ ஆலயத்திற்கு முக்கியத்துவப்படுத்த மாட்டேங்கிறாங்களே, 14 வருஷமா இந்த ஆலயத்தை கட்ட முடியலையே என்று சொல்லி மிகுந்த வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் செருபாபேல். இந்த ஜனங்களுக்கோ இவருடைய எண்ணங்களும் இல்லை, சிந்தைகளும் இல்லை. தங்கள் சொத்துக்கள் மீதும், தங்களுடைய வீடு மீதும், தங்களுடைய நிலத்து மீதும் உங்களுடைய கவனம் போய்கிட்டே இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த 14 வருஷம் இந்த ஆலயத்தை கட்ட முடியாதபடி தடை வந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கும் இந்த ஆராதனையில வந்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் ஆசீர்வாதத்தை தடை பண்றதுக்கு பிசாசு பல திட்டங்களை போட்டுக்கொண்டே இருப்பான். உங்க நன்மைகளை குறைப்பதற்காக பல திட்டங்களை போட்டுக்கிட்டே இருப்பான். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசாங்க பணியை தடை பண்றதுக்கு பிசாசு பல திட்டங்களை போட்டுக்கொண்டே இருப்பான். உங்களுக்கு வருகிற ப்ரமோஷனை தடை பண்ணுவதற்கு பிசாசு பல திட்டங்களை தடை பண்ணிக்கிட்டே இருப்பான். உங்களை இந்த கம்பெனில கம்மியா சேலரி வாங்குறேன், வேற கம்பெனிக்கு போனா இதை விட சேலரி கிடைக்கணும் நமக்கு தெரியும். ஆனாலும் நீங்க இருக்கிற இடத்துலயே உங்களை உட்கார வைக்க பிசாசு திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனாலும் நம்மை ஆண்டவர் பலப்படுத்துகிற வார்த்தை, நீங்கள் திடன் கொள்ளுங்கள். செருபாபேலை ஆண்டவர் இந்த ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் திடப்படுத்திக் கொண்டே இருந்தார். அவருடைய 4வது வசனம் 8வது வசனத்தையும் வாசித்து பாருங்க. ஆகாய் 4:8, 4ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம். இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்க இந்த வீடு பாழா கிடக்குது, சர்ச்சி பாழா கிடக்குது, சாலமோன் கட்டின ஆலயம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, இது மேல உங்க கவனம் வராம நீங்க மாடி மேல மாடி கட்டுறீங்களே. 8வது வசனம், நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதின் மேல் நான் பிரியமாய் இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப நல்ல கவனிச்சீங்கன்னா செருபாபேல் சோர்ந்து போகிறார். இந்த சோர்ந்து போகிற நேரத்தில் எல்லாம் ஆகாய் தீர்க்கதரிசி வந்து பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இன்றைக்கு தேவ வார்த்தை தான் உங்களை பலப்படுத்தும், தேவ வசனங்கள் தான் உங்களை பலப்படுத்தும், ஆண்டவருடைய இந்த ஆவிக்குரிய பாடங்கள் தான் உங்களை பலப்படுத்தும். நீங்க வீட்டில் இருக்கும் போது, வேலையில இருக்கும் பொழுது, நீங்க ஃப்ரீயா இருக்கிற நேரங்கள் எல்லாம் தேவ பாடங்களை சவுண்ட் வச்சு கேட்டுக்கிட்டே இருங்க. டெய்லிக்கு பைபிள் படிங்க, டெய்லிக்கு ஆண்டவரோடு கூட ஒரு கனெக்ஷன்ல இருங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் தேவ சத்தத்தையும் தேவ ஆறுதலையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ ஆகாய்க்கு உதவியாக சகரியா என்கிற ஒரு இளம் ஊழியக்காரரை ஆண்டவர் எழுப்புகிறார். இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகாயும் வயது சென்றவர், இந்த செருபாபேல் இளம் ஒரு ஆளுநர். அதே போல சகரியா என்கிற ஒரு இளம் ஊழியரை ஆகாய்க்கு உதவியாக அனுப்புகிறார். அவ்வப்போது ஆகாயும் சகரியாவும் வந்து செருபாபேலை பலப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. கவலைப்படாத, நீ நல்ல ஒரு ஆலயத்தை கட்ட முடியும், உன் ஜனங்கள் உனக்கு உதவி செய்வாங்க, இதை பார்த்துதான் சோர்ந்து போயிடாத, வர தடையை பார்த்து, விரோதங்களை பார்த்து, பகையை பார்த்து, உனக்கு முடிகிற குழப்பங்களை பார்த்து நீ சோர்ந்து போயிடாத, உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்படி தடைப்பட்டு போயிருந்ததான 16 ஆண்டுகள் கட்ட முடியாத அந்த திரு ஆலயத்தை ஸ்தோத்திரம் 4 ஆண்டுகளிலேயே இந்த செருபாபேலை கொண்டு ஆண்டவர் கட்டி முடித்தார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில சொல்லுகிற நல்ல ஆவிக்குரிய வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க சோர்ந்து போற இடத்துல, நீங்க தள்ளாடுகிற இடங்களில, நீ உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற இடங்களில,
எந்த விஷயங்களெல்லாம் தடைப்படுகிறதோ அந்த காரியங்களை ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவருடைய வார்த்தையினாலே எழுப்பி கட்டப் போகிறார். அல்லேலூயா. 16 வருஷம் தடைப்பட்டிருந்த ஆலயத்தை 4 வருஷத்துல கட்டி முடித்தார்கள். இப்ப ஆலயத்தை பத்தி விமர்சனங்கள் வருகிறது. நீ கட்டின ஆலயத்துல ஃபர்ஸ்ட் இருந்த ஆலயத்துடைய மகிமை இப்ப இல்லையே, ஃபர்ஸ்ட் இருந்த ஆலயத்துடைய ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரங்களும் ஜனங்களும் ஸ்தோத்திரம் எழுப்புதலும் இப்ப இல்லையே சொல்லி ஜனங்கள் எல்லாம் வந்து செருபாபேலை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ முந்தின கட்டின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். அல்லேலூயா. உங்க முன் வாழ்க்கையை காட்டிலும் உங்களுடைய பின்னாடி வாழ்ந்து கொண்டிருக்கிற இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை ஆண்டவர் மகிமையாய் மாற்ற அவர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஜனங்களுடைய விமர்சனங்களை எல்லாம் பார்த்து இந்த செருபாபேல் டோட்டலி டிஸ்கரேஜ் ஆகிறார், மிக சோர்ந்து போகிறார். பல நேரங்களில் நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம நினைப்போம் எல்லாம் சூப்பரா போகுது, யாராவது வந்து நீங்க செய்யற நல்ல வேலையை இதை இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கும் போது கொஞ்சம் அப்படி டிஸ்கரேஜ் ஆயிடும். உண்மைதானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே போல செருபாபேலும் முழுமையாக டிஸ்கரேஜ் ஆனார். நல்ல கவனிங்க. இந்த செருபாபேல் யார் என்று சொன்னால் ஆளுநர் என்று சொன்னால் இவர் என்ன சொல்றாரோ அத ஆட்சி அப்படியே கேட்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவருக்கு அவ்வளவு அத்தாரிட்டி இருக்கு, பவர் இருக்கு, அதிகாரம் இருக்கு. ஆனா இந்த ஜனங்களுக்கு முன்னாடி இந்த அதிகாரம் செல்லுபடி ஆகல. இந்த ஜனங்களுக்கு என்ன சொல்றாரோ அதற்கு மாறாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். எதை பண்ணினாலும் ஜனங்களை திருப்திப்படுத்த முடியல. செருபாபேலை பத்தி புரிஞ்சுக்கிறீங்களா? அல்லேலூயா. இவருக்கு அதிகாரம் இருக்குங்க, ஆனா இவருடைய அதிகாரம் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளல, ஜனங்களை திருப்திப்படுத்த முடியல. சில நேரங்களில் உங்களுக்கும் அதிகாரம் இருக்கும், கணவன் என்கிற அதிகாரம் இருக்கும், உங்க பிள்ளைகளை சில நேரத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. குடும்ப ஸ்தோத்திரம் பொறுப்புல நீங்க இருப்பீங்க, உங்க வேலை ஸ்தலத்திலேயே ஒரு பொறுப்புல இருப்பீங்க. உங்களை கவனிக்க சூப்பர்வைசரா இருக்கலாம், அல்லது பொறுப்பான வேலையை எடுத்து செய்கிறவங்களா இருக்கலாம். நீங்க ஒண்ணு செஞ்சா கூட வந்தவங்க ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல நமக்கு பல கடுப்புகள் வரும். உண்மைதானே? வேலை எடுத்து செய்யறவங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க. இவருக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் அது ஸ்தோத்திரம் அங்கு அவருக்கு செல்லுபடியாகாத ஒரு நேரமாய் சூழலாய் அமைகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் சோர்ந்து போகிறீர்கள் என்று சொன்னால் கடவுள் உங்களை மோதிரமாக வைப்பார். எதை குறிச்சு சோர்ந்து போறீங்க? உங்க உறவுகளை குறிச்சா, உங்க பிள்ளைகளை குறித்தா, அல்லது உங்க கூட ஆராய்க்கிறவங்களை குறிச்சே நீங்க சோர்ந்து போறீங்களா? எது உங்களை சோர்வுக்குள் தள்ளுகிறது, உங்களை வேதனைக்குள்ளாக தள்ளுகிறது? கடவுள் சொல்ற வார்த்தை, இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் மோதிரமாக அவர் மாற்ற அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த முத்திரை மோதிரம், அந்த மோதிரத்துல ஒரு உருவத்துடைய படத்தை பொறித்து கொடுப்பாங்க, அல்லது ஒரு பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும், அல்லது ஒரு அடையாளம் பொறிக்கப்பட்டிருக்கும், அல்லது ஒரு சிக்னேச்சர், ஒரு சைன் பண்ணி அந்த மோதிரத்தை ஒருத்தங்களுக்கு பரிசளிப்பாங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மோதிரம் பெயிண்டிங்கா இருக்கு. அல்லேலூயா. உங்க மேல ஒரு மோதிரம் போடப்படுகிறது. அந்த மோதிரத்தை பார்த்தா பிசாசு நடுங்குவான். அல்லேலூயா. அந்த மோதிரம் உங்க மேல இருந்தா உங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற சத்துருக்களின் கிரியைகள் தானாய் அழிந்து ஓடி போகும். ஏன்னா அந்த மோதிரம் உங்கள் மேல போடப்படுகிறது. ஆகையால் தான் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை மோதிரமாக மாற்றுவேன். அகஸ்வேர் ராஜா யூதரை அழிப்பதற்காக ஒரு முத்திரை போட்டார். அதே போல தானியேல் 30 நாட்கள் வேற தேவர்களை ஆராதிக்க கூடாதுன்னு சொல்லி அங்க ஒரு முத்திரை போடப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த செருபாபேலுக்கு பதவி இருந்தாலும் அதிகாரம் பயன்படுத்த முடியல. பதவி இருக்கு, அதிகாரத்தை செயல்படுத்த முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அரசியல்கிட்ட பேசுறார், ராணுவத்தை கொண்டு செயல்படுகிறார், ஆனாலும் ஜனங்களை திருப்திப்படுத்த முடியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகரியா 4:6 வாசித்து பாருங்க. சகரியா 4:6 என்னவென்றால்
பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஆமா, ராணுவ பதவி இருந்தா என்ன, அரசியலுடைய பக்கபலன் இருந்தால் என்ன, பங்காளிகளுடைய உதவி இருந்தா என்ன, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஜனங்களை இந்த செருபாபேல் திருப்திப்படுத்த முடியல. பதவி இருக்கு, அதிகாரத்தை செயல்படுத்த முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், எப்பா செருபாபேல், நீ நல்லா கவனி, உன்னுடைய பதவியோ, உன்னுடைய பணமோ, உன்னுடைய படிப்போ உன்னை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போகாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவி உன் கூட இருந்தாதான் உன்னால எல்லாம் ஆகும். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்ற நல்ல கவனிங்க. உங்களுடைய திறமையோ, என் திறமையோ, நம்ம படிப்போ, நம்ம அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்தோ, நம்ம அப்பா அம்மா சேர்த்து வச்ச விவசாய நிலமோ நம்மளை கை தூக்கி விடுதுன்னு நினைக்காதீங்க. நம்மளுடைய நினைப்பெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, நான் உன் கூட இல்லைன்னா நீயும் நானும் ஜீரோ தான். ஆமென். கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னா நம்ம வாழ்க்கையெல்லாம் ஜீரோ தான். இந்த செருபாபேல் ஜீரோவா இருக்கிறார், முற்றிலும் ஜீரோவாய் மாறிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு நல்ல கவனிச்சீங்கன்னா நம்மளை கர்த்தர் ஜீரோவாக்கி தான் நம்மளை உயர்த்துவாங்க. நல்ல வளர்ந்த ஊழியக்காரர் மட்டும் தான் நீங்க கேட்டு பாருங்க, அவங்க வாழ்க்கை ஜீரோவா மாறி இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்க கவனிச்சீங்கன்னா போஸ்டிங் இருக்கு, அதை பயன்படுத்த முடியல. இவருக்கு ஆளுநர், இவர் ஒரு கவர்னர், இவர் சொன்ன எல்லாம் நடக்கும். ஆனா அங்க ஒண்ணும் வேலைக்கு ஆகல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவங்க ஆரம்பத்தில் சென்னைக்கு வந்த பொழுது அடையாறு அவங்க வீட்டுல இருந்து புறப்படுவாங்க. அவர் மீட்டிங்காக எல்லா இடங்களிலையும் வால் போஸ்டுகள் அப்படி ஒட்டப்படும். அவர் தீர்க்கதரிசனம் அவ்வளவு ஃபேமஸா இருக்கும். அவர் உண்மையாக கடவுளுக்காக ஊழியம் செய்த தேவ மனிதர். அப்ப கவனிங்க, அவர் வால் போஸ்ட் எல்லாம் ஒட்ட வச்சிருக்கும் போது அப்ப இருக்கிற அம்பாசிடர் கார், அந்த காரை எடுத்துக்கிட்டு மீட்டிங்காக வெளியே புறப்படுவாராம். இவருடைய ஸ்தோத்திரம் வால் போஸ்ட் முகத்துல எல்லாம் சாணியை அடிச்சிருப்பாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கும். தன்னுடைய முகத்துல சாணியை வச்சு பூசி இருந்தாங்கன்னா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். அவர் அதை பார்த்துக்கிட்டே கையை நீட்டிக்கிட்டு சோதரம் 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 சோதரம்னு சொல்லிட்டே போவார் கிரவுண்ட் வரைக்கும். அங்க போய் ஆண்டவர் அவரை மகிமையாய் எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, எந்த இடத்துல நம்ம ஜீரோ ஆகுறோமோ அப்பதான் நாம் உயர்த்தப்படுறோம். எந்த இடத்துல நீங்க நானும் அவமானப்படுறோமோ, கஷ்டத்தை பார்க்கிறோமோ, வேதனையை அனுபவிக்கிறோமோ, அந்த இடத்திலிருந்து கடவுள் நம்மை உயர்ந்த ஸ்தானங்களிலே கொண்டு போக அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மூன்று விஷயத்தை இவருடைய பின்னணியை நான் சொல்லியிருக்கிறேன். மூன்று விஷயத்தை இவரை எப்படிலாம் ஆண்டவர் பலப்படுத்தினார் என்று நான் உங்களுக்கு சுருக்கமாய் பிரசங்கம் பண்றேன். ஆகாய் 2:4 வாசித்து பாருங்க. நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ திடன்கொள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இவர் சோர்ந்து போறாங்க. நம்மளும் சில நேரத்துல சோர்ந்து போயிடுவோம். நமக்கு இருக்கிற பிரச்சனை, நமக்கு இருக்கிற இஎம்ஐ, நமக்கு இருக்கிற லோனு, நமக்கு இருக்கிற கஷ்டங்கள், கடன்கள், அடிக்கடி சரீரத்தில் உண்டாகிற பலவீனங்கள், மனதை குழப்புகிற பொல்லாத ஆவிகள், நம்முடைய வருமானத்தை தடை பண்ணுகிற ஆவிகளை நினைக்கப்படுதலாம். ஐயோ, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கலையே, என் வீடு கட்டப்படலையே, என் கடனை அடைத்து முடிக்க முடியலையே, நான் எல்லா இடத்திலையுமே முழுவதுமாய் டேமேஜா சோர்ந்து போய் நிற்கிறேனே அப்படின்னு இந்த செருபாபேலை போல நாமும் மாறுவோம். ஆனால் கடவுள் இந்த 2வது வாரம் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இவர்கிட்ட வந்து ஜனங்களெல்லாம் சொல்றாங்க, ஏப்பா நீங்க அவங்கள மாதிரி இல்லப்பா, அந்த ஆலயத்தின் மகிமைக்கெல்லாம் ஒண்ணு இருக்குல்லப்பா, நீ அந்த செருபாபேலுக்கு சோர்ந்து போற வைக்கிற ஆவியெல்லாம் என்ன தெரியுமா? ஜனங்கள் வந்து அவ்வப்போது இவருடைய யோசனைகளை தளர்த்துறாங்க, இவருடைய செயல்களை தளர்த்துறாங்க. இவர் ஒரு பிளான் பண்ண அந்த பிளானை தளர்த்துற ஒரு ஆவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவங்க ஜனங்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சாலமோன் ஒரு டெம்பிள் கட்டி இருந்தார். நாங்கள் அடிமைத்தனமாய் பாபிலோனுக்கு போவதற்கு முன்பாக சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டி இருந்தார். அந்த ஆலயத்தின் மகிமையை நாங்க இங்க பார்க்க முடியல அப்படின்னு அவர் சொல்றார். அல்லேலூயா.
நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஆலயம் செருபாபேல் கட்டுகிறார். ஃபர்ஸ்ட் ஆலயம் சாலமோன் கட்டுகிறார். சாலமோன் கட்டும் பொழுது அவங்க அப்பா தாவீது சாலமோனுடைய ஆலய பணிக்காக எல்லா பணத்தையும் சொத்தையும் சுகத்தையும் அவர் சேர்த்து வைத்திருந்தார். இதெல்லாம் ஹிஸ்டரி. அல்லேலூயா. தாவீது சர்ச் கட்டணும்னு பிளான் பண்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, சர்ச்செல்லாம் கட்டாதப்பா, ஒரு வீடை கட்டிக்கோ, உன் பையன் சாலமோன் வந்து ஒரு ஆலயத்தை கட்டுவான். அப்போ சாலமோன் ஆலயம் கட்டுவதற்காக அப்பா தாவீது எல்லாத்தையும் சேர்த்து வைத்திருந்தார். ஜனங்கள் இருந்தாங்க. சாலமோன் ஒரு அழகான ஆலயத்தை கட்டினார். ஆலயத்தை கட்டி தேவ ஆலயத்துல போய் அவர் ஸ்தோத்திரம் முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தின பொழுது அந்த ஆலயம் முழுவதும் தேவ மகிமையால் நிரப்பப்பட்டது என்று சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இந்த செருபாபேலுக்கு அப்பா சேர்த்து வச்ச சொத்து இருந்துச்சா? ஆமென். தன்னுடைய அப்பாவுடைய தன்னுடைய சொந்தங்களுடைய உதவி இருந்துச்சா? ஒண்ணுமே இல்லைங்க. ஜீரோ. பதவி இருக்கு, ஆனா அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியல. எல்லா உயர்ந்த ஸ்தானங்களிலும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு போஸ்டிங்ல இருக்கிற மனுஷன் எல்லாம் இருக்கு, ஆனால் இவரால ஒரு காரியத்தை செயல்படுத்த முடியல. ஜனங்கள் அதற்கு கோஆபரேட் பண்ணல. ஆனா சாலமோன் கட்டும் பொழுது அவங்களுக்கு ஜனங்கள் எல்லாம் கோஆபரேட் பண்ணாங்க. சாலமோன், அப்பா காலத்துல இருந்து எனக்கு எல்லாம் தெரியுமையா, நம்ம அப்பா காலத்துல எல்லாத்தையும் பார்க்கிறேன், பயப்படாத, தைரியமா இரு, நீ அந்த ஆலயத்தை கட்டி சூப்பரா கட்டிடலாம் அப்படின்னு சாலமோனை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா செருபாபேலுக்கு என்கரேஜ் பண்ண ஆள் இல்லைங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனால் செருபாபேலோடு கூட ஆண்டவர் இருந்தார். அவங்க அப்பாவுடைய சப்போர்ட் இல்ல, ஜனங்களுடைய சப்போர்ட் இல்ல. ஆண்டவர் சொல்றார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று செருபாபேலை ஆண்டவர் பலப்படுத்திக் கொண்டே வந்தார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே தளர்ந்து போற நேரங்களில மோசேயை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நான் உன் கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். உயிருக்கு பயந்தவன் மோசே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயோ, எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும்னு அந்த எகிப்தை விட்டு ஓடினவங்க அவனை கொண்டு மோசேயை கொண்டு ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்தார். யோசேப்பு ஒரு குற்றவாளியாய் சிறையில கிடந்தவனை ஆண்டவர் அவரோடு கூட இருந்ததினாலே அவரை கர்த்தர் தேசத்தின் அதிபதியாக மாற்றினார். ஆபிரகாம் கர்த்தருக்கு கொடைக்க போன இடத்துல ஜனங்கள்லாம் கூப்பிடுறாங்க, மகா பிரபு. அப்போ அவர் மகா பிரபுன்னு பேர் எடுக்கணும்னா ஜனங்களை எவ்வளவா நேசித்திருக்கணும், ஜனங்களுக்கு எவ்வளவு தான தர்மங்களை பண்ணிருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆபிரகாமை பார்த்து ஜனங்களெல்லாம் கூப்பிடுறாங்க, மகா பிரபு. இதெல்லாம் வசனம் இருக்கு, நேரம் இல்லாதனால நான் அப்படியே பிரசங்கித்து போறேன். யாக்கோபு 2 பரிவாரங்களோடு கூட போகிறார். ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு வெறும் கையாய் போனவனுக்கு 2 பரிவாரங்களுடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்தார். லாபான் பிறந்தாரு. ஸ்தோத்திரம். ஏசா இவரை எப்படியாவது அழித்து விடணும்னு முன்னாடி வந்துட்டு இருக்கிறாரு. யாக்கோபோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று செருபாபேலோடு கூட கர்த்தர் இருந்தார். உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படி ஆசீர்வாதமாவே போனாங்களா? வாய்ப்பு கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் வந்தது, அவமானங்கள் வந்தது, பாடுகள் வந்தது, ஸ்தோத்திரம், துரோகங்கள் வந்தது. எல்லாவற்றையும் கடக்கத்தான் ஒரு மகிமை வந்தது. இன்றைக்கு நீங்கள் படுகிற பாடு, உங்களுக்கு படுகிறதான கஷ்டங்கள், இது கொஞ்ச காலம்தான், கொஞ்ச காலம்தான். இதை நினைச்சு நீங்க குழம்பாதீங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். ஒன்று, இந்த செருபாபேலோடு கூட கர்த்தர் இருந்தார். இரண்டாவது விஷயத்தை நான் சொல்றேன். 5 வாசித்து பாருங்கள். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அங்கேயும் வசனத்தை திறப்ப வேண்டாம், அதே அதிகாரத்தில் உங்களுக்கு விரல்கள் தழுவட்டும். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது பயப்படாதீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஜனங்களெல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க. செருபாபேல் பயந்து போயிருக்கிறார். ஐயோ, 14 வருஷமா இந்த ஆலயத்தை கட்ட முடியலையே, நான் எப்படி பேஸ்மெண்ட் போடுவேன், எப்படி அந்த வேலையை நான் நடத்துவேன், இந்த ஜனங்களை வைத்து நான் என்ன பண்ணுவேன்னு புலம்பி போயிருக்கிற செருபாபேலுக்கையும் ஜனங்கள்கிட்டையும் ஆண்டவருடைய வார்த்தை
வருகிறது, நீங்கள் பயப்படாதிருங்கள். அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின் படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். பிரதர் சிஸ்டர், வாலிப பிள்ளைகளே, எதை குறித்து நீங்க பயப்படுறீங்க? உங்க பயம் என்ன? உங்க எதிர்காலத்தை குறித்த பயமா? உங்கள் வேலையை குறித்த பயமா? வருமானத்தை குறித்த பயமா? ஏன் உங்க பிள்ளைகளை குறித்த பயமா? கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் பயப்படாதீர்கள். அல்லேலூயா. உங்க பயத்தை இந்த இரண்டாவது வார ஞாயிற்றுக்கிழமை முழுசா விட்டுருங்க. ஏன்னா கர்த்தர் என்னை முத்திர மோதிரமாக வைக்க போகிறார். அல்லேலூயா. உங்கள் சரீரத்துக்கு பலவீனங்களை குறித்து கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவரை முழுசா ஒப்பு கொடுத்து பொருத்தனை பண்ணுங்க, தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரை உங்க வாழ்க்கையை முழுசா கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கை, உங்க சரீரம் உங்களுக்கு ஒத்துழைப்பாய் மாறும். அல்லேலூயா. இந்த செருபாபேல் ஆலய பணியை கட்டுவதற்காக தடை பண்றாங்க, அதிகாரிகள் தடை பண்றாங்க, கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் போகுது. முடக்குவதற்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அத்தனையும் இந்த செருபாபேலுக்கு விரோதமாக எழுப்பிக் கொண்டே இருந்தாங்க. கர்த்தர் சொல்றார், உன்னுடைய வேலையை அதிகாரிகள் ஸ்டாப் பண்ண நினைச்சாலும் நீ பயப்படாத, நீ பயப்படாத. உன்னை தடை பண்றாங்களா? பயப்படாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமா எழுப்பி நிற்கிறாங்களா? பயப்படாத. ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத. உன்னை முத்திர மோதிரமாக நான் மாற்றுவேன், நீ பயப்படாத. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணினேன். எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது ஆண்டவர் ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்தார். ஒரு பெரிய வித்தியாசத்தை ஆண்டவர் ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்தார். இன்னைக்கு நான் சொல்லட்டுங்களா? நீங்க நான்லாம் ஸ்தோத்திரம் டம்மி பீஸ் இல்லை. சொல்லுங்க, சொல்ல சிரிச்சுட்டே சொல்லுங்க சிஸ்டர். நம்மளாம் டம்மி பீஸ் அல்ல, ஹை வோல்டேஜ்ல இருக்கோம். நம்ம பக்கத்துல யார் வந்தாலும் எரிந்து சாம்பலாகி போவாங்க. ஏன்னா இவரு பார்க்கிற ஜனங்கள் எல்லாம் இவரு டம்மி பீஸாவே பார்க்கறாங்க. யாரு? செருபாபேல். ஆனா இவரு ஒரு ஹை வோல்டேஜ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏன் ஹை வோல்டேஜ்னா ஆவியானவர் அவரோடு கூட இருந்தார். இங்க சொல்ற அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின் படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் எப்படி இருப்பாரா? நிலை கொண்டிருப்பார். உங்களை பார்த்தா ஸ்தோத்திரம் பிசாசு நடுங்கணும், உங்களை பார்த்தா வியாதி நடுங்கணும். ஐயோ எங்கடியா போறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏன்னா செப்பனியா 3:20 சொல்லப்படுகிறது, சகல ஜாதிகளிலும் நான் உங்களுடைய கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். உபாகமம் 33:29 சொல்லப்படுகிறது, மகிமை பொருந்திய பட்டயம் அவர் நம் நடுவில் இருக்கிறார். உங்கள் மேல் முத்திரையான ஒரு சீலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எபேசியர் 4:39 சொல்லப்படுகிறது, மீட்பின் நாளுக்கென்று உங்கள் மேல ஒரு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம மேல ஒரு முத்திரை இருக்குங்க. நம்மளாம் டம்மி பீஸே கிடையாது, நம்மளாம் ஹை வோல்டேஜ் தேவ பிள்ளைகளை கடவுள் அப்படிதான் வைத்திருக்கிறார். நம்மளுடைய எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது, பாட்டு பாட தெரியாது, சாட்சி சொன்னா கை காலெல்லாம் அப்படியே டைப் படிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு மைக்கு பிடிச்சா வேலைக்கே ஆகாது. நோ, கர்த்தரை எடுத்து பயன்படுத்தின ஒரு நேரம் இருக்குங்க. கர்த்தரை எழுப்ப விரும்புகிறார், கடவுளுக்காக எழுப்பி பிரகாசிக்க வைக்கிறார். ஆகையால் தான் பைபிள்ல சொல்லப்படுகிறது, ஸ்தோத்திரம், மீட்பின் நாளுக்கென்று உங்களுக்கும் எனக்கும் ஒரு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 59:49 சொல்லப்படுகிறது, நமக்கு விரோதமாய் சத்துருவானவன் வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவார். இந்த செருபாபேலுக்கு விரோதமாய் பிசாசானவன் பல திட்டங்களை தீட்டினான். 14 வருஷம் கட்ட முடியாத ஒரு ஆலயத்தை 4 வருஷத்துல கட்டும்படியான உதவியை ஆண்டவர் செய்தார். உங்க வேலை ஸ்தோத்திரம் தடைபடுகிறதா? உங்க இடம் விற்க முடியாம தடைபடுகிறதா? ஒரு புதிய லேண்ட் வாங்கணும்ன்றது இன்னும் வாங்கவே முடியல, என்னால எல்லா திறமையும் இருக்கு, அதற்கான அமௌண்ட் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. நோ, கர்த்தர் சொல்றார், நான் சொன்னால் ஆகும், நான் கட்டளையிட நிற்கும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு சீக்கிரத்தை சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகவும் அலசி ஆராய்ந்து இந்த செருபாபேலை நான் பிரசங்கம் பண்றேன். நானும் பல முறை பிரசங்கங்களை கேட்டிருக்கிறேன். செருபாபேல் கையில தூக்குன்னு ஒன்று இருக்கும், மலை மேல இருங்க, மரத்தை வெட்டுங்க, இதேதான் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த செருபாபேல் யார் என்று கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி 2
2 வாரமாச்சு இந்த பிரசங்கத்தை ரெடி பண்ணேன். அந்த பிரசங்கத்தை தான் உங்களுக்கு நான் பண்ணிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இவருடைய பேரை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா ஆண்டவர் வச்சார். முத்திரம் மோதிரமா மாத்துறதுக்கு ஹிஸ்டரி இருக்கணும்ல. இந்த செருபாபேலுடைய ஹிஸ்டரி எங்க பேசப்படுது? எல்லாரும் பைபிளை திருப்புங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் எல்லாரும் திருப்புங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பிடிச்ச ஒரு சம்பவத்தை தான் நான் சொல்றேன். 12ஆம் வசனமும் 13ஆவது வசனத்தையும் வாசிங்க. எல்லாரும் திருப்புங்க சிஸ்டர். எல்லாரும் எடுக்கட்டும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சம்பவம் 1ஆம் அதிகாரம் 12 13. இப்போ வாசிங்க சிஸ்டர். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு சலாத்தியேல் செருபாபேலை பெற்றான். இப்படி பெற்றான் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வருவாரு. ஹீரோ யாரு? சத்தமா சொல்லுங்க. இவ்வளவுதான் சத்தமா. இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஏங்க செருபாபேல் ஒரு கவர்னரா இருந்தும் பதவி இல்ல. அந்த பதவியில இருந்தும் அத்தாரிட்டி வேலை செய்யல. ஒதுக்கப்பட்டு போயிட்டா. ஜீரோவா மாறிட்டா. ஜீரோவா மாறிட்டதான இந்த செருபாபேலுடைய ஹிஸ்டரியில சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அவருடைய பேர் எப்படி கீர்த்தியும் புகழ்ச்சியுமா மாறினது? ஒவ்வொரு ஹிஸ்டரியா பாத்தீங்கன்னா இங்க 42 தலைமுறை ஸ்தோத்திரம் எல்லாம் கடந்து வரும் பொழுது இந்த செருபாபேலுடைய ஹிஸ்டரியில இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எது தடைப்படுகிறதோ நீங்க கவலைப்படாதீங்க. மேசியாவின் வம்சம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு இந்த ஹிஸ்டரியில அவர் வெளிப்பட்டதாக சரித்திரம் சொல்லப்படுகிறது. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை நீங்க நான் மரித்த உடனே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது. நம்ம ஹிஸ்டரியை பேசணும், நம்ம சரித்திரத்தை பேசணும். ஒண்ணும் இல்லப்பா, ஆண்டவரை நம்பினாங்க, அவங்க வாழ்க்கையை கடவுள் எப்படி மாற்றினார் தெரியுமா? அவங்க பிள்ளைகளை எப்படி மாற்றினார் தெரியுமா? இப்போ அவன் ஆண்டவரை அறிந்து கொள்ளாததுக்கு முன்னாடி அந்த பிரதர் அந்த சிஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுவாங்கப்பா. சரீரத்துல கஷ்டப்படுவாங்க, வருமானத்துல கஷ்டப்படுவாங்க, எப்பவுமே சண்டை. ஆனா ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்கப்பா, அவங்க வாழ்க்கையை அழகா ஆண்டவர் மாற்றிட்டாருப்பா அப்படின்னு ஜனங்கள் சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில முத்திர மோதிரமாக ஆண்டவர் வைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 2 விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள். 3வது விஷயத்தை சுருக்கமா சொல்லி நான் முடிச்சிடுறேன். 2ஆம் அதிகாரம் ஆகாயம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகள், இதுதான் இயேசு கிறிஸ்து. விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன். ஆமா, எப்பா யாரப்பா சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் நல்லா இருந்துச்சு, இப்ப நல்லா இல்லன்னு யாரப்பா சொன்னீங்க? அந்த ஆலயத்தின் மகிமை அருமையா இருந்துச்சு, இந்த ஆலயம் ரொம்ப டம்மியா இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் சொன்னீங்க? இப்ப நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், சாலமன் கட்டின டெம்பிளை பார்க்கிறோம். இப்ப நீங்க கட்டி இருக்கிற இந்த ஆலயத்துல என் மகிமை பெரிதா இருக்கும். அல்லேலூயா. ஜனங்களெல்லாம் தப்பிச்சுப்புன்னு வாய் அடிச்சுக்கிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாருப்பா, அந்த ஆலயம் உங்கள் முந்தின வாழ்க்கையை பார்க்கிறோம், இன்று ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் ஆரம்பிக்க விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்க கடவுள் விரும்புகிறார். நீங்கள் எதெல்லாம் தடைப்பட்டாயிற்றோ அல்லது ஸ்தோத்திரம் வேற ஒரு நபர்களால் தடையாய் மாறினதோ ஆண்டவர் இன்றைக்கு ஒரு கிரியேட்டர் கொடுத்து உங்களை உயர்த்த ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் சொல்ற வார்த்தை, நான் உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். 9வது வசனத்தை வாசித்து பாருங்க. இதுக்கு அடையாளம் என்னன்னா சமாதானம். அந்த ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், இந்த ஆலயம் பெருசா இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன? சமாதானம். கர்த்தர் இன்னைக்கு 3வது உங்களுக்கு சொல்ற வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். எங்கெல்லாம் புலம்பி போறீங்க,
பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, சிஸ்டர், பிரதர், கடவுள் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். ஆமா, தேவ பிள்ளைகளுக்கு இதுதான் முக்கியம். வஸ்திரம் இருக்கோ, சோறு இருக்கோ, போட்டுக்கு சென்று இருக்கோ, இதெல்லாம் முக்கியம் இல்ல. நமக்கு தேவையானது சமாதானம். எனக்கு இன்றைக்குள்ள ஆகாரத்தை இன்றைய தான். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மளை போஷிக்கிறவர். அன்றன்றைக்குள்ள பாடுகள் அன்றன்றைக்கு போதும். புதிய நாள் பிரவேசிக்கும் போது ஆண்டவர் நம்மளை ஃப்ரெஷ்ஷா வைக்கப் பண்ணுவார். சூப்பரா நம்மளை எழுந்திருக்க வைப்பார். புதிய நாளுக்குள்ள தேவைகளை ஆண்டவர் சிறப்பாய் சந்திக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். அப்போ சிம்பிளா இருந்ததான செருபாவேல ஆண்டவர் சூப்பரா மாத்திட்டார். ஆமென். இந்த ஆராதனையில வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நான் சிம்பிளா இருக்கிறேன். எனக்கு ஒரு நிரந்தர வருமானம் இல்லை, எனக்கு நிரந்தர வேலை இல்லையே, என்னுடைய வாழ்க்கை எப்படி எதிர்காலம் எப்படி முடியும்? கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்றார், நீங்க சிம்பிளா இருக்கிறீங்களா, கடவுள் உங்களையும் என்னையும் சூப்பரா மாத்த போறாரு. செருபாபேல் சிம்பிளா இருக்கார். அவருக்கு அதிகாரம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் அதை பயன்படுத்த முடியல. ஆனா கர்த்தர் செருபாபேலை அவர் சூப்பரானவர் மாத்திட்டார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிற வார்த்தை, உங்களையும் என்னையும் கடவுள் சீக்கிரமாகவே சூப்பரானவர் மாத்த போறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். ஆகாய் 1:12 வாசித்து பாருங்க. நம்ம இவ்வளவு அறிவு செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்னு ஒரு விஷயம் வேணும்ல. நம்ம என்ன செய்யணும்? 1:12. அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலோ யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவாவின் பிரதான ஆசாரியனோ ஜனத்தின் மீதியான அனைவரும் அந்த தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கோ நல்ல கவனிங்க. ஜனத்தின் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் போது 3 ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுத்தார். 1, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். 2வது ஆண்டவர் சொல்றார், நீங்கள் பயப்படாதீர்கள். 3வது ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு சமாதானம். இந்த 3 ஆசீர்வாதத்தையும் பெறணும்னா முடிக்க போறேன், நம்ம கவனிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அல்லேலூயா. நீ என்னமோ பேச, நான் என்னமோ கேட்க அப்படின்னு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா வாரத்துல ஒரு முறை தான் கூடி வரும். அந்த நேரத்துல பைபிள் வசனம் நமக்கு என்ன ஆகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், அந்த வாஞ்சை நமக்கு இருக்கணும். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் வாசிக்க வேண்டாம். 3:6 சொல்லப்படுகிறது, காதுள்ளவன் நமக்கெல்லாம் ஆண்டவர் காது கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க தீவிரமாய் இருக்கணும். அவருடைய பாடல் வரிகளை கேட்க தீவிரமா இருக்கணும். அவருடைய வசனங்களை தியானிப்பதற்கு நம்ம தீவிரமா இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா போதும். நான் என்னத்த மலை மேல ஏறுறது, நான் என்னத்த மரத்தை வெட்ட, நான் எங்க ஆலயத்தை கட்ட அப்படின்னு நினைக்காதீங்க. மலை மேல் ஏறுங்கன்னா ஏறுங்கள், மரத்தை வெட்டுங்கன்னா வெட்டுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை சற்றும் தாமதிக்காமல் நீங்கள் அழகா செய்யுங்க. உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஆண்டவர் முத்திர மோதிரமாக மாற்ற அவர் நல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடுவோம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒரு நிமிடம் தேவனுடைய சமூகத்துல. கடவுள் இன்னைக்கு செருபாபேலை பிரச்சனை உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனா கடவுள் என்கிட்ட பேசின அந்த பாரத்தை அப்படியே நமக்கு சொல்லியிருக்கிறார். செருபாபேல் ஒரு கவர்னர், பதவி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அவர் சொல்றதை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அந்த அடிமைத்திலிருந்து கூட்டு வரும்போது மட்டும் தலையை ஆட்டிக்கிட்டு அந்த செருபாபேலுக்கு பின்னாடி வந்தாங்க. கூட்டிட்டு வந்த இடத்த வந்த உடனே ஒரு நாள் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. அடுத்த நாள் முழுமையா மாறி தங்கள் சொந்த வேலைக்கு அவர்கள் முற்பட்டதாக வேதம் சொல்லப்படுகிறது. அவருடைய வருமானங்கள்லாம் பொத்தல் வெயில போடுறது போல மாறிச்சு. ஆனா ஆண்டவர் ஆகாயம் கொண்டு சகரியாவையும் கொண்டு ஆண்டவர் பலப்படுத்தினார். திடன் கொடு, திடன் கொடு, திடன் கொடு, பயப்படா, உனக்கு சமாதானம். 3 வார்த்தையை சொல்லி இந்த ஆராதனையிலிருந்து கடவுள் உங்களை அனுப்ப விரும்புகிறார். திடன் கொள்ளுங்கள், சோர்ந்து போகாதீங்க. எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவர் உங்களை நடத்துவோம். பயப்படாதீங்கள், எதை குறித்து பயப்படாதீங்கள், கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கு. சமாதானம் குறைவா இருக்கீங்கன்னா வேதனைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான
சமாதானத்தை இந்த 2வது வாரம் சொல்லி உங்களை அனுப்புகிறார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, அவருடைய வார்த்தைக்கு நல்லா செவி கொடுங்க. ஆண்டவருக்கு முக்கியத்துவப்படுத்துங்க. குடும்ப ஜெபம் பண்ணுங்க. நல்ல பைபிள் தியானம் பண்ணுங்க. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரோடு கூட நீங்க இருங்க. உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இந்த சத்தியமானது கடவுள் எங்களோடு கூட பேசுறது. செல்வாமேலை போல ஒருவேளை நாங்க ஜீரோவா மாறி இருக்கிறோம்னா எங்க வாழ்க்கை கர்த்தர் சூப்பரா மாத்த போறீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் மனவேதனையோடு கூட வந்திருக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையெல்லாம் மாறட்டும், அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமத்தினால.